இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் யோக முத்ராசனம். இந்த ஆசனத்தை நமக்கு செய்து காண்பிப்பவர் நமது தெய்வீக சகோதரர் பிரம்மாகுமார் டாக்டர் செல்வம் அவர்கள். யோக முத்ராவை தொடர்ந்து செய்து வருபவர்களுக்கு முதுகுத்தண்டில் உள்ள இறுக்கம் நீங்குகிறது. நாள் முழுவதும் சுறுசுறுப்பு தொடர்கிறது. முகத்தில் பொலிவும் தேஜஸும் ஏற்படுகிறது. முக்கியமாக 2 குதிக்கால்களும் பெருங்குடலும் இந்த ஆசனத்தின் போது நன்றாக அழுத்துவதால் நீடித்த மலச்சிக்கலும் நீங்குகிறது. உடலை கழுவினால் மட்டுமே உடலை வளர்க்க முடியும் என்பது தமிழ் வாக்கு. அதற்கேற்ப மலச்சிக்கலை நீக்கி மனச்சிக்கலையும் நீக்குவதால் யோக முத்ரா ஆசனங்களின் முத்திரை பதிக்கிறது. இந்த ஆசனம் எளிமையானது. செய்முறை: பத்மாசனத்தில் அமரவும். 2 உள்ளங்கைகளையும் 2 குதிகால்களின் மேல் வைத்து கைவிரல்களை மூடிக்கொள்ளவும். நிமிர்ந்து நேரே உட்காரவும். நுரையீரல் நிரம்பும் அளவு நன்றாக மூச்சை உள் இழுக்கவும். இப்போது மூச்சை விட்டுக்கொண்டே முன்பக்கமாக தரையை மூக்கு தொடும் வரை குனியவும். இந்த நிலையில் 10 முதல் 15 நொடிகள் இருக்கவும். இப்படி இருக்கும்போது மூச்சை சௌகரியப்படி விடவும் வாங்கவும் செய்யவும். மூச்சை அடக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிறகு மூச்சை இழுத்தவாறே நிமிர்ந்து சாதாரண நிலைக்கு வரவும். இந்த மாதிரி அவரவருக்கு வேண்டியபடி 3 முதல் 7 தடவைகள் வரை இதை செய்யலாம். பயன்கள்: நீண்ட நேரம் கணினி முன் உட்கார்ந்து வேலை செய்பவர்கள் யோக முத்ராவை செய்து வருவது நல்லது. இதனால் முதுகு தண்டுவடத்தில் நல்ல வளைவு ஏற்படுவதோடு முதுகுவலி வருவது தடுக்கப்படும். யோக முத்ரா நிலையின் போது 2 குதிகால்களும் பெருங்குடலும் நன்றாக அழுத்துவதால் நாள்பட்ட மலச்சிக்கல் நீங்கும். உடலின் தண்டுவடத்தில் இருந்து செல்லும் நரம்புகள் அனைத்தும் வலிமை பெறும். நாள் முழுவதும் சுறுசுறுப்புடன் செயல்பட உதவும். யோக முத்ரா நிலையை தினமும் தவறாமல் செய்து வந்தால் நீரிழிவை கட்டுப்பாட்டுடன் வைப்பதோடு அதனால் ஏற்படும் வேறு பல பிரச்சனைகளையும் தவிர்க்கலாம். முதுகு வலியால் அவஸ்திப்படுபவர்கள் இந்த யோகா முத்ரா ஆசனத்தை செய்து வந்தால் முதுகுவலி பறந்தோடிவிடும். இந்த யோகா நிலையின் போது வயிற்று பகுதி அதிகம் அழுத்தப்படுவதால் வயிற்றை சுற்றி தேங்கியுள்ள கொழுப்புகள் கரைந்து தொப்பை விரைவில் குறையும்.